இன்றைக்கி லன்ச் என்னென்னு பார்க்கலாமா? சூடான சாதம், எக்கு, சீலா மீன் வறுவல், மத்தி மீன் குழம்பு, மாங்காய் போட்டு சுட சுட சாப்பிட்டிங்கன்னா வாங்க இந்த குழம்பு எப்படி பண்ணான்னு பார்க்கலாமா? மீன் குழம்புனாலே மண்சட்டி தான். மண்சட்டியில் செய்யும் போது எக்ஸ்ட்ரா ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். 2 நாள் அதில் வச்சுருந்தா கூட சுண்டைக்கறியாட்டம் சூப்பராக இருக்கும். நான் அதுக்கு ஒரு 50 கிராம் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். கூடவே கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு பொடி சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே ஒன்றா போட்டு நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சம் பூண்டு போட்டுக்கோங்க, நல்லா வதங்கட்டும். வெங்காயமும் பூண்டும் வதங்கும் போது தான் நமக்கு மீன் குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 2 தக்காளி எடுத்திருக்கேன். பெரிய தக்காளியாக 2 எடுத்திருக்கேன். அதை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஒன்றா கலந்துடலாம். தக்காளி வேகிறதுக்கு கல்லுப்பு போட்டுக்கலாம். சீக்கிரமாக அது வதங்கிடும். கல்லுப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கிடும்னு சொல்லுவாங்க. மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 3 ஸ்பூன், மல்லித்தூள். மீன் குழம்பு கொஞ்சம் காரம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகாதே நல்லா வதக்குங்க. அது நல்லா சுருண்டு ஒரு தொக்கு பதத்துக்கு வரும். இந்த மாதிரி வந்தோடனே நம்ம இப்போ புளி ஊற்றலாம். கொஞ்சமாக புளி ஊற்றிருக்கேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அது நல்லா கொதித்து வற்றணும். ஒரு மூடி போட்டு மூடிடலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இந்த அளவுக்கு திக்னஸ் ஆனோடனே மீனை போட்டுடலாம். கூடையே மாங்காவும் போட்டுக்கோங்க. அந்த மாங்காவும் மீன் குழம்பும் கொதித்து அந்த வாசனையே ஆஹா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா? மீன் குழம்புனாலே மாங்காய் தான். இது மறுநாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை, எக்ஸ்ட்ரா உப்பு போட்டிருக்கேன். நல்லா ரெடி ஆகிட்டு சூடான சாதத்தில் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். இது யாரெல்லாம் செஞ்சுருக்கீங்க, செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.